Good afternoon, team members. One week ஆயிடுச்சுல, 5 days முழுசாக 5 days டைம் கொடுத்துட்டோம். இன்னையோட பட் அக்செப்ட் பண்ணவங்களோட அக்கௌண்ட் 1,90,351. இப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி எடுத்தது ஸ்க்ரீன்ஷாட் இல்லையா? ரிஜெக்ட் பண்ணவங்களோட அக்கௌண்ட் வேணாம், எஸ்பிஐ வேணாம், ட்ரஸ்டபிலிட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க 7,946 மெம்பர்ஸ். எதுவுமே பண்ணாத சைலண்ட்டாக இருக்கிறவங்களோட அக்கௌண்ட் 1,02,361. எங்களுக்கு ஒரு வகையில் பார்த்தா சந்தோஷம்தான், ரைட்? ஸோ 50% ஆஃப் பீப்புளுக்கு மேலே ஆக்டிவாக இருக்காங்க, ரைட்? ஆக்டிவில் இருக்கிற பர்சன்ஸில் 90% ஆஃப் பீப்புளுக்கு மேலே யாரெல்லாம் ஆக்டிவ் இருக்காங்களோ, ஆக்டிவில் இருக்கிறவங்களோட கவுண்ட் எடுத்தோம்னா அதில் 90% ஆஃப் பீப்புளுக்கு மேலே எஸ்பிஓவை இன்னும் நம்பக்கூடிய அந்த மக்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காக மட்டும்தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ரைட்? அப்போ எப்பயுமே அவங்களுக்காக மட்டும்தான் ஓடணும். இந்த இன்ஆக்டிவில் இருக்கிற ஐடிஸில் 95% ஆஃப் ஐடிஸுங்க பேசிக் மெம்பர். அவங்களுக்கெல்லாம் அவங்க பே பண்ண 2,000 ரூபாவோ 350 ரூபாவோ ஃப்ரீ ஐடியில் வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த 350, 2,000 ஐடியில் வந்தவங்களுக்கெல்லாம் அதோட வேல்யூ தெரிய மாட்டேங்குது. ஃப்ரீ ஐடியில் வந்தவங்களும் 350ல் வந்தவங்க 2,000, இதெல்லாம் ஒரு அமௌண்ட்டாகவே தெரியல போல் அவங்களுக்கு, ரைட்? இதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார், அதனால் யாரும் டச்சில் இல்லை, யாரும் எப்படி இதெல்லாம் வராது, செட் ஆகாதுன்னு விட்டுட்டாங்க. அது எப்படி 2,000, 350 ஃப்ரீயாக ஜாயின் பண்ணவங்க இவங்க மட்டும் அந்த கேட்டகரிக்கு போயிட்டாங்களே என்ன? ஏன்னா அவங்களுக்கு இந்த பணம் பெருசாக தெரியல, இந்த பணத்தோட வேல்யூ பெருசாக தெரியல, போனால் போய் போகுது அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்துட்டாங்க. அதனால தானே இன்றைக்கி நிறைய புது புது கம்பெனிகள்லாம் ஓப்பன் பண்ணி 300 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா, 100 ரூபா, 99 ரூபாலாம் ஜாயினிங் ஃபீஸ் வச்சு வாங்கிட்டு இதை யார் போய் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சியம் மக்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறதுனால தான் ஈஸியாக வாங்கிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்கல்ல, ரைட்? சரி, போகட்டும். அது மாதிரி மக்கள் நமக்கு தேவையில்லை. எஸ்பிஓ எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரியான 1 lakh பீப்புளுக்கு நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க பே பண்ணது என்னவோ ஃப்ரீ ஜாயினிங்கில் வந்திருக்காங்க 350, 2,000 தான். ஆனால் அவங்களுடைய மந்த்லி பேமெண்ட்டு நம்ம எஸ்பிஓவில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த நம்ம ஒரு பீரியட் சொன்னோம், ட்ரைனிங் பீரியட், அந்த பீரியடுக்கு அப்புறம் வர எல்லாருக்குமே ஃபிக்ஸ்டாக மினிமம் 10,000 சொல்லியிருந்தோம். அதையெல்லாம் அவங்களுக்காக நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அந்த ட்ரைனிங் பீரியட்லேயே கூட கண்டிப்பாக அவங்க பே பண்ணதை விட அதிகமாக தான் வாங்க போகிறாங்க ஒவ்வொரு மாதமும், ரைட்? அந்த அளவுக்கு இன்கம்மை நாம் இந்த 1 லட்சம் பேருக்கு கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து, ரைட்? நாம் அங்கே ஒரு வேலைக்கு வந்திருக்கோம், அங்கே இவ்வளோ நாளாக போயிட்டு இருந்த அப்டேஷன்ஸ் ஓகே. நம்ம ஐடியே இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின்ஸ் இந்த இடத்துல வந்து நிற்கும் போது, ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நிற்கும் போது, அதுக்கு கூட அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத பீப்புள்ஸ் அப்போ இனிமேல் எஸ்பிஓவில் எப்பயுமே வரமாட்டாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக வருவாங்க. அது எப்போ வருவாங்கன்னா அவங்க ஐடியை சஸ்பெண்ட் பண்ணோடனே வருவாங்க. இப்போ இந்த ஐடிஸ் எல்லாமே மேக்ஸிமம் இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். சண்டே நைட்டு இல்லை மண்டே மார்னிங் அப்போதைக்கு எவ்வளோ ஐடிஸ் இருக்கோ அந்த ஐடிஸ் எல்லாமே நாங்கள் என்ன பண்ண போகிறோம், பிளாக் பண்ண போகிறோம், ரைட்? சஸ்பெண்டட் கிடையாது, பிளாக். இந்த பீப்புளால் அதிகபட்சமான ஆப்ஷன்ஸ் என்ன கிடைக்கும், அவங்க ரீஃபண்டபிள் கேட்டாங்க. இந்த பீப்புள், இந்த பிளாக் பண்ணக்கூடிய இந்த பீப்புள் இன்கேஸ் நம்ம பிளாக் பண்ணதுக்கப்புறம், மண்டேவுக்கு அப்புறம் பிளாக் பண்ணதுக்கப்புறம் வந்து எஸ்பிஓ கேட்குறாங்க, எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு, ஏதோ ஒரு ரீசன், கண்டிப்பாக ரீசன் சொல்லுவாங்க, சாரி சார் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு ரீசனோட சொல்லுவாங்க. அந்த ரீசனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு இன்கேஸ் அவங்க எஸ்பிஓவில் கண்டினியூ பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்க எப்போ ரிக்வெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்களோ, ஸோ அந்த ரிக்வெஸ்ட் பீரியட்லேருந்து ஒரு எஸ்பிஓ கண்டினியூவாக ரன் ஆகிற அந்த
ஒர்க்கிங் பீரியடில் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. எஸ்பிஓ நம்ம இப்போ ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா, ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ்க்கு அவங்களால ஒர்க் பண்ண முடியாது. 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க ஐடி ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. ஒன்று ரைட். ரெண்டாவது விஷயம், அப்போ ரீஃபண்டபிள் வேணும்னு கேட்குறாங்க. இல்லை சார் ரீஃபண்டபிள் கொடுத்தங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது, இல்லை நான் ரிஜெக்ட் பண்ணியிருப்பேன், எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அவங்க பே பண்ண 2000 ரூபாய் வந்தாலும் பே பண்ண அமௌண்ட்டை நம்ம அதை வேல்யூவாக தான் பார்ப்போம், அமௌண்ட்டை தான் பார்ப்போம். நம்ம அதை கண்டிப்பாக திருப்பி கொடுப்போம். 350 ருபீஸாக இருந்தாலும் கண்டிப்பாக எஸ்பிஐ திருப்பி கொடுக்கும் இல்லையா, ரைட். அது வேல்யூ தான், அதோட வேல்யூ அவங்களுக்கு தெரியாமல் போகலாம், அப்புறமா திடீர்னு தோணிடும் சரியா. இன்கேஸ் அவங்க கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதை ரீஃபண்டபிள் கொடுப்போம். பட் இவங்களுக்கெல்லாம் இப்போ 60 டேஸ் டைம் லைன் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த 7946 மெம்பர்ஸ்க்குலாம் 60 டேஸ்க்குள்ளே கம்பல்சரி வந்துடும். அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் போகும் மண்டேவிலேருந்து, ஏன்னா மண்டேவோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க இல்லையா, ரைட். ஸோ ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கான, ஏன்னா இப்போ நீங்கள் அக்செப்ட் பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எஸ்பிஓவில் இந்த கண்டிஷன்லாம் அக்செப்ட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறன்றவங்களுக்கான கண்டிஷன் தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம அந்த ரீஃபண்ட் அக்ரிமெண்ட் ஒன்று அவங்களுக்கு போகும், அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க சைன் பண்ணி அனுப்ப போகிறாங்க. ஸோ அதை அனுப்பட்டும், அதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு எல்லாேருக்கும் அந்த 60 டேஸ்க்குள்ளே அந்த இந்த ப்ராசஸ் எல்லாமே 60 டேஸில் முடிஞ்சிடும். அதுக்கு மேலே லேட்டாகவே ஆகவே கூடாது. அந்த 8000 பீப்புள் கிட்ட பண்ணியிருக்காங்களா, 8000 பீப்புளுக்குமே 100% கிளியர் ஆகிடணும். பெண்டிங்ன்ற விஷயமே இருக்கவே கூடாது. பக்காவாக செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருக்கிற எல்லாருக்குமே கிளியர் ஆகிடணும். எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்ப்பாங்க. அவங்க பே பண்ண அமௌண்ட்லேருந்து, அவங்களுடைய ப்ரூஃப்ஸ்லேருந்து, ரைட், அவங்களுடைய அக்ரிமெண்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் பண்ணி அனுப்புறதுலேருந்து எல்லாமே செக் பண்ணி பார்த்து தான் கொடுப்பாங்க. இதில் நிறைய ஃபேக் ஐடிஸ் கண்டிப்பாக இருக்குது, நாங்களே பார்த்துருக்கோம். நிறைய ஃபேக் ஐடிஸ் இருக்குது. ரிஜெக்ட் பண்ணிட்டாக்கா ஓகே நமக்கு அமௌண்ட் வந்துடும் அப்படின்னு இருக்காங்க. அப்படிலாம் வந்துடாது. ஸோ சம்மந்தப்பட்டவர் தான் அந்த ஐடி லாகின் பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்காரா, அதில் கொடுத்துருக்கிறது சம்மந்தப்பட்டவருடைய அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே நாங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணுவோம். அவங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் எங்கே வரும் அப்படின்னா, அது நோட்டீஸ் போர்டிலலாம் வராது இனிமேல். ரீஃபண்டபிள் ரிலேட்டடெல்லாம் இந்த மாதிரி மெயில் அனுப்பியிருக்கோம், இந்த மாதிரி அனுப்பி விடுங்க, இந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கன்னு. ஸோ பை மெயில் அவங்களுடைய ரிஜிஸ்டர் மெயிலுக்கு மெயில் வரும். அதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க, ரைட். நம்ம ஆக்டிவாக எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற 2 லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான வேலைகளை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஓகே ரைட். ஸோ அப்போ மண்டேலேருந்து இன்கேஸ் வேணான்னு சொல்கிறாங்க, இந்த 1,02,361 மெம்பர்ஸில் இப்போ எதுவுமே பண்ணாத பெண்டிங்லேயே இருக்காங்களே, இவங்க யாராச்சும் வேணும்னு சொன்னாங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும். வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க எப்போ சொல்கிறாங்களோ அதிலேருந்து மினிமம் 3 மந்த்ஸ், மேக்ஸிமம் 4 மந்த்துக்கு அப்புறம் தான் அந்த ரிட்டர்ன் கிடைக்கும் சரிங்களா. இப்போவே ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 2 மந்த்ஸில் கிடச்சிருக்கும். பட் அவங்க எப்போ எஸ்பிஓ காண்டாக்ட் பண்ணுறாங்களோ அதிலேருந்து 3 to 4 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ரீஃபண்டும் கிடைக்கும். பட் எப்போ இருந்தாலும் கிடைக்கும் சரியா. யாருக்கும் நம்ம என்றைக்கும் கொடுக்க போகிறது இல்லைன்னு சொல்ல போகிறதே கிடையாது. ரீஃபண்டபிள் வேணான்றவங்க வேணாம் தான் கொடுத்துடணும் சரியா. ஸோ அது இல்லைன்ற ஆப்ஷனே கிடையாது. ஓகே. ஸோ அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் லைன், அந்த டைம் லைன் படி தான் அது அவங்களுக்கு கிரெடிட் ஆகும் சரியா. ஸோ இது கிளியர் ஆகிடுச்சா. ஸோ அக்செப்ட் பண்ணவங்களுக்கு என்ன அப்படிங்கிறது. ஸோ அக்செப்ட் பண்ணவங்களாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த அக்செப்ட் பண்ணவங்கள மட்டும்தான் இனிமேல் இப்போ எஸ்பிஓவில் இருக்க போகிறாங்க, ரைட். ஸோ அவங்களுக்கு மட்டும்தான், எங்களுக்கு நமக்கு போதும், தேவையே இல்லை. கரெக்டாக ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள், ஏன்னா நிறைய ஒர்க்கு, நிறைய பிஸ்னஸ் உள்ளே கொண்டு வரும். ஓகே. இங்கே இருக்கிற நிறைய பேர் சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதுதான் உண்மை சரிங்களா. நிறைய ஆயிரக்கணக்கான பேர் சரியா, பல ஆயிரக்கணக்கான மேபி லட்சக்கணக்கான மெம்பர்ஸ் கூட வரலாம், ரைட். ஸோ எஸ்பிஓவில் இருக்கிறவங்க பிஸ்னஸ் ஓனர்ஸாக மாற போகிறாங்க, ரைட். அது சும்மா ஏதோ பேருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது, அது உண்மையிலேயே பிஸ்னஸ். அதில் நம்ம ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன்லேருந்து, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பனிங்லேருந்து, ரைட், ப்ராப்பராக நீங்கள் அதை டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுலேருந்து A to Z எல்லாமே பண்ண போகிறோம். ஒரு பக்கா பிஸ்னஸ் பண்ண ரெடியாக இருக்க போகிறீங்க. இங்கே எத்தனை பேர் அது விருப்பம் இருக்கிறவங்க தான் பண்ண போகிறீங்க. ஓகே, என்னால் இதை பண்ண முடியும், எனக்கு ஓகே அப்படிங்கிறவங்க தான் பண்ண போகிறீங்க. ஸோ மற்றவங்களாம் ஜென்ரலாக ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பயும் போல் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓகே, நிறைய புதுசாக நிறைய ஒர்க் கொண்டு வரும், நிறைய பிஸ்னஸ் உள்ளே கொண்டு வரும். அதெல்லாம் வரட்டும். ஏன்னா இவ்வளோ பெரிய பிரேக் அப்புறம் ஃபியூச்சர் கான்செப்ட் உள்ளே வரும்போது ஏதோ 1-2 விஷயத்தோட வரக்கூடாது. இன்னும் நான் ஒன்றும் சொன்னேன் இல்லையா, இந்த யூடபிள்யூ விஷயம் முடிஞ்சதுலேருந்து நாங்கள் இன்னும் ஒரு பெரிய விஷயத்தை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம். அது மிகப்பெரிய விஷயம். கூடிய சீக்கிரம் சொல்லுவோம், அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வரும் கூடிய சீக்கிரம். எஸ்பிஓ அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், பார்ட் டைம் ஜாப்லேருந்து அந்த கேட்டகரியிலேருந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகுறேன்னு சொல்லிட்டு
அதுக்கேற்ற மாதிரி இப்போ கம்மிங் அப்டேட்ஸ் ஓப்பன் ஆகும், எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும்போது தெரியும். நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆக போகுது. இந்த கம்பெனியில் நீங்கள் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயியாக ஒர்க் பண்ண போகிறீங்க, ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் ஓனர்ஸாக. ஸோ ஒரு பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், B2Bன்னு சொல்லுவாங்க, ரைட். இந்த கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸாக இருக்கிறவங்க எம்ப்ளாயியாக இருக்க போகிறாங்க. இந்த கம்பெனி கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, ரைட். அந்த பிஸ்னஸ் உங்களுடைய திறமைக்காத பிஸ்னஸாக இருக்கும். SBOவுடைய வேலையை செஞ்சு கொடுக்குற பிஸ்னஸாக இருக்காது, சரியா, ரைட். உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட்டில் உங்களை பிஸ்னஸ் மேனாக மாற்ற போகிறோம், அவ்வளோதான். அது எப்படிங்கிறத கூடிய சீக்கிரம் சொல்கிறோம். ஸோ SBO லேட் பண்ணுது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை விட பயங்கர காண்டில் உட்காந்துட்டு இருக்கும். நிறைய ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, நிறைய விஷயத்த பண்ணிவிட்டு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு இன்னும் அப்ரூவல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அது எந்த அளவுக்கு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் சரி, ஓகே, டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது. நம்ம இவ்வளோ பேர் இருக்கும், நம்ம முயற்சி பண்ணோம்னா பெரிய விஷயங்களில் நிறைய பெரிய பெரிய விஷயங்கள் பண்ண முடியும். பெரிய முயற்சிகள் எது வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி போக தேவையில்லை. ஓகே, அஃபிஷியல்ஸ் நமக்காக ரெஸ்பான்ஸ் கொடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க, அது நமக்கும் தெரியுது. ஸோ அவங்களுக்கான டைம்லைன் கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறோம். நம்ம வெப்சைட் ஓப்பன் ஆகணும். அங்கேருந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு லெட்டர், அஃபிஷியல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் கிட்டேருந்து நமக்கு ஒரு லெட்டர் வேணும். SBO ப்ராப்பராக பார்த்தாச்சு, செக் பண்ணியாச்சு, எந்த விஷயத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்கள் பிஸ்னஸ்ன்னு, ரைட். ஸோ அது ஒன்றுதுக்காக தான் வெயிட் பண்ணுறோம். அது SBO கிடைக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. எந்த ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பெனிக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்காது. ஒரு கவர்மெண்ட்டே என்ன பண்ணாது, நீங்கள் ஓகே உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள், எந்த விஷயம்ல நாங்கள் செக் பண்ணிட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எந்த ஒரு கவர்மெண்ட்டும் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுக்காது, ஒரு லெட்டராக கொடுக்காது அஃபிஷியலாக. அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெப்சைட் ஓப்பன் ஆகிறது மட்டும் இல்லாத எங்களுக்கு தேவையானது அதுதான். கண்டிப்பாக சீக்கிரமே வந்துடும். நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. இங்கே இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற 2 lakh மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். ஸோ அவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண போகிறீங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ் எப்படி பயன்படுத்துறதுன்னு கற்றுக்குங்க. நீங்கள் இனிமேல் SBOவில் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. உட்காந்து 3 லட்சம் பேருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு உட்காந்துருக்கிறது வேஸ்ட் ஆகும். இப்போ இந்த 2 லட்சம் பேர் தான் SBOவில் ஆக்டிவாக இருக்கிறவங்க. இவங்களுக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ எங்களுடைய டார்கெட்டும் ஈஸியாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கிறவங்க இப்போ 2 லட்சம் பேர் தான். இந்த 2 லட்சம் பேருக்கு தேவையான விஷயங்கள் என்ன, எந்தெந்த கேட்டகரியில் எவ்வளோ பேரை கொண்டு போகலாம் அப்படிங்கிறத எங்களுக்கும் அதை பிளான் பண்ண இன்னும் ஈஸியாக இருக்கும். அதுக்கான வேலைகளை நாங்கள் பண்ணுறோம். ஸோ கண்டினியூவாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுங்கள். நோட்டீஸ் போர்டை நேரடியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுங்க. இங்கே இருக்கிற மண்டே பிளாக் ஆக போடக்கூடிய ஐடிஸில் யாராச்சும் ஒருத்தர் வந்து உங்களை கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். அவங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் சொல்லியும் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட குரூப்பில் நீங்கள் இன்டிமேஷன் கொடுத்துட்டீங்க, சம்மந்தப்பட்ட டவுன்லைனருக்குலாம் நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணிட்டீங்க, அப்பயுமே அவங்க கேர் பண்ணிக்கலைன்னா அது உங்கள் மேலே தப்பு இல்லை, சரிங்களா. நீங்கள் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் உங்களுடைய டவுன்லைனருக்கு ப்ரைவேட்டில் சொல்லணும். ப்ரைவேட்டாக அவங்க சொல்லியிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஏன்னா ஒரு 100-200 பேராக இருக்க போகிறாங்க. உங்களுடைய டேரக்ட் டவுன்லைனர்ஸ் ஒவ்வொருத்தருங்க 2 பேர் 3 பேர் 5 பேர் தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு நேரடியாக சொல்லியிருக்கணும், கண்டிப்பாக சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லலைன்னா அதுக்கு நீங்கள் தான் இன்சார்ஜ், ரைட். ஒரு 50% தான் அவங்களுக்கு காரணமாகவும் காட்ட முடியும். பேலன்ஸ் 50% அவங்க தான். ஏன்னா ஆஃபீஸோட நோட்டீஸ் போர்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னு ஃபாலோ பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை மட்டுமே என்ன, அவங்களோட கடமையும் கூட தான், ரைட். ஸோ ஆஸ் ஏ இன்ட்ரடியூசராக இந்த வேலையும் செஞ்சுருக்கணும், கைட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உங்கள் ஐடி வேணுமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியதுக்கான கடைசி டேட் இந்த வீக் மட்டும் தான். இன்னும் கூட 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதை எந்த அளவுக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மண்டே மேக்ஸிமம் மண்டே மார்னிங் மற்ற எல்லா ஐடிஸும் பிளாக் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத நான் இங்கே தெரியப்படுத்திக்கிறேன். ஸோ ஃபர்தராக அடுத்தடுத்த அப்டேஷன்ஸ் வரும். லேட் ஆகுதுன்னு கவலைப்படாதீங்க. நம்ம எந்த அளவுக்கு லேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அது இன்னும் பெஸ்ட்டாக வரப்போகுது அப்படிங்கிறது தான், ரைட். ஸோ ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். நம்ம SBM மெம்பர் தான், சரிங்களா, ரைட். ஸோ அவர் அவர்கிட்ட நான் அவர்கிட்ட பார்க்குற விஷயங்கள் நிறைய நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். அவருடைய வீடியோஸ்லாம் புதுசாக அவருடைய வீடியோவில் ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். யூடியூப்பில் வீடியோ போடும்போது இந்த அனிமேஷன்ஸ் போடுறது, மியூசிக் போடுறது, ஏதாவது கார்ட்டூன்ஸ் வர மாதிரி பண்ணுறது, நிறைய டெக்கரேட்டிவாக ஏதாவது புதுசாக அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுல நம்ம என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டே இருப்பார், அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு யூடியூப் சேனல், ரைட். அந்த யூடியூப் சேனலில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் ஒரு 2 days பேக்.
அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் இந்த ரிஜெக்ட் பண்ணுறவங்கள பார்த்து. என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா, எஸ்பிஓ மேலே நம்பிக்கை இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறீங்க, ரைட்? ரிஜெக்ட் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, 60 நாளுக்குள்ளே எங்களுக்கு அமௌண்ட் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒர்க் பண்ண பேமெண்ட்டு பே பண்ண பேமெண்ட்லாம் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் ரிஜெக்ட் பண்ணுறேன். 60 நாளில் ஒர்க் பண்ண பேமெண்ட்டையும் ரீஃபண்டபிளையும் கொடுக்க தெரிஞ்ச அந்த கம்பெனிக்கு இன்கேஸ் நம்பிக்கை இல்லைன்னா என்ன மீன்ஸ், கம்பெனி மறுபடியும் வராது, மறுபடியும் ரன் ஆகாது, சேலரிலாம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இல்லை. கம்பெனி ரிட்டர்ன் வராது, அப்ரூவல் கிடைக்காது, ரன் ஆகாது, சேலரிலாம் கொடுக்க மாட்டாங்கன்ற கம்பெனி உங்களுக்கு மட்டும் எப்படி ரீஃபண்டபிள் கொடுத்துருவாங்க, நீங்கள் ஒர்க் பண்ண பேமெண்ட்டு கொடுத்துருவாங்க நம்புறீங்க? உங்களுடைய அப்போ அந்த நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தார். ஸோ உங்களுக்கு ரீஃபண்டபிள் கொடுக்க தெரிஞ்ச அந்த கம்பெனிக்கு ஒர்க் பண்ண எஸ்பிஓ நம்பர் உங்களுக்கு சேலரி கொடுக்க தெரியாதா என்ன, ரைட்? ஸோ அப்போ நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணுறவங்க யாராக இருக்கணும் அப்படின்னா, என்னால் இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, ரெகுலராக நோட்டீஸ் போர்டு ஃபாலோ பண்ண முடியாது, கரண்ட்லி இல்லை அப்டேட்டடாக இருக்க முடியாது, எனக்கு ஒர்க் பண்ண டைம் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை இன்டர்நெட்டில். ஸோ இந்த மாதிரியான பீப்புள் ரிஜெக்ட் பண்ணலாம். ஆனால் எஸ்பிஓ மேலே நம்பிக்கை இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுற பீப்புளுக்கு என்ன மனநிலைமை உங்களோட, இது என்ன நாலேஜ், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நம்ம வேணாம் இந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இல்லைன்னு ரிஜெக்ட் பண்ணுறோம். ஏன் ரிஜெக்ட் பண்ணுறோன்னா, ரிஜெக்ட் பண்ணிட்டா நமக்கு பணம் வந்துடும். ரிஜெக்ட் பண்ணிட்டா எப்படி அந்த கம்பெனி மேலே தான் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, அப்புறம் எப்படி பணம் மட்டும் கொடுத்துருவாங்க நீங்கள் நம்புறீங்க? அப்போ ரீஃபண்டபிள் கொடுக்குறவங்களுக்கு சேலரியும் கொடுக்க தெரியும் தானே, ஏன் அதை யோசிக்க மாட்டேன்றீங்கன்னு கேட்டிருந்தாரு. இது மாதிரி இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நிறைய அவங்கள அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம் இல்லை, நாங்களே இதெல்லாம் யோசிச்சதில்லை, சரி வேணான்றவங்களை விட்டுட்டு போயிடும்னு சொல்லிட்டு, சரியா, ரைட்? ஆமாம், என்ன அப்போ என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது உங்களுக்குள்ளே, ரைட்? ஏன் இப்படி இருக்கீங்க? எந்த இடத்துலையுமே போயிட்டு எல்லாத்துக்கும் கம்பெனி ஏமாத்துறாங்கலாம் சொல்லாதீங்க. நீங்கள் உங்களுடைய ஆசையினாலையும் புரிதல் இல்லாததுனாலையும் மட்டும்தான் ஏமாறுறீங்க. எந்த இடத்துல கேள்வி கேட்கணும், எந்த இடத்துல கேள்வி கேட்க தேவையில்லை அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. எந்த இடத்துல ஆப்ஷன் இருக்கோ அங்கே அந்த கேள்வியை கேட்குறீங்க. ஆப்ஷன் இருக்கிற இடத்துல கேள்வி கேட்கக்கூடாது, நமக்கு தேவையான இடத்துல கேள்வி கேட்கணும். அது கேட்க மாட்டேன்றீங்க, தெரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க, ரைட்? ஸோ நிறைய யூடியூபர்ஸ் நிறைய எஃபர்ட் போடுறாங்க. அதுவும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நான் கொடுத்ததுலேருந்து நிறைய யூடியூபர்ஸ் வளைச்சி அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் நிறைய பண்ணியிருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ் பார்த்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை உடனே பண்ணுங்கள், வேணுன்றவங்க கரெக்டாக டிசைட் பண்ணுங்கள், வேணான்றவங்க கரெக்டாக ரிஜெக்ட் பண்ணுற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள், சூஸ் பண்ணுங்கள், நீங்கள் யோசிச்சு செய்யுங்க. அவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுக்கு மேலே வேறு என்ன எஸ்பிஓவில் எதிர்பார்க்குறீங்க, வேறு என்ன தேவை, ரைட்? எஸ்பிஓவில் இருக்க கடைக்கோடியில் இருக்கிற ஒருத்தருக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு ஆப்ஷன் எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டுன்னு உருவாக்கி வச்சுருக்கோம். அதையும் தாண்டி அத்தனை யூடியூப் சேனல் குரூப்பு அங்கே எங்கன்னு எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஓடுறவங்களுக்கு எஸ்பிஓ என்ன பண்ணணும்னு தெரியும். கண்டிப்பாக நம்ம எல்லாம் மீட் பண்ணும்போது நீங்கள் சொல்லுவீங்க, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு கூடிய சீக்கிரம் பண்ணுவோம், ரைட்? இங்கே இருக்கிற நிறைய பேரை சீக்கிரமாக மீட் பண்ண போகிறோம். நிறைய பேர் இந்த குரூப்பில் எங்கள் ஆக்டிவாக இருக்கிற இந்த 2 லட்சம் பேரில் பல ஆயிரம் பேரை சீக்கிரமாக மீட் பண்ண போகிறோம். அப்போ சொல்லுவீங்க, ஸோ எஸ்பிஓ எந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்கு. நம்ம முன்னாடியே எல்லாம் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம். எதையுமே செஞ்சுட்டு தான் என்ன பண்ணுவோம், மற்ற விஷயத்தெல்லாம் பண்ணுவோம். சீக்கிரமே செய்யலாம். எஸ்பிஓ ஃபியூச்சர் கான்செப்டில் நாங்கள் மட்டும் வளர்கிற விஷயம் கிடையாது, நீங்களும் வளரணும். எங்களுடைய அந்த உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நியூ கான்செப்டில், அந்த பிஸ்னஸ் கான்செப்டில் எஸ்பிஓவே இல்லைனாலும் நல்லா புரிஞ்சுங்க, எஸ்பிஓவே இல்லைனாலும் நீங்கள் அந்த பிஸ்னஸை பண்ணலாம். அந்த பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஓனர், அங்கே உங்களுக்கு ஒரு வருமானம் வரும். நாங்களே இல்லைனாலும் அப்படியாப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்குண்டான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. அது ஃப்ரீயாக இங்கே யாருமே உட்காந்துல்ல. ஸோ ஓகே, அந்த வேலை EOW விஷயம் முடிஞ்சுது. அதை அப்படியே தூக்கி பத்திரமா வச்சுட்டு அடுத்த வேலை என்ன, வேறு என்ன பண்ணலாம், வேறு என்ன செய்யலாம், வேறு என்ன புதுசாக கொண்டு வரலாம், வேறு என்னென்ன அப்டேஷன்ஸ் பண்ணலாம், இன்னும் பெட்டராக என்ன பண்ணலாம். இந்த இன்னும் பெட்டராக அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஆப்ஷனை நாங்கள் என்ன கொண்டு வந்திருக்கோம்னா, சேலரி சொன்ன டேட்டுக்கு கிரெடிட் ஆகும், அந்த டைமுக்கு கிரெடிட் ஆகும், டைமுக்கு. ஆமாம், அப்புறம் கம்பெனின்னு சொன்னால் வாயால் சொல்லிட்டா மட்டும் போதுமா? கம்பெனினா சொன்ன டேட்டுக்கு சேலரி கிரெடிட் ஆகணுமா இல்லையா? இது பார்ட் டைம் ஜாப் கம்பெனின்னு இருக்கிற வரைக்கும் ஓகே. ஆமாங்க, பார்ட் டைம் ஜாப்னாலே அப்படி தாங்க அப்படின்னு சொல்லலாம்.
ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்னு பேரை மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமா? ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனின்றது அப்ரூவல் பெரிய விஷயமே கிடையாது, வாங்கிடலாம். 10 நாள்ன்றது 20 நாள், 20 நாள்ன்றது 40 நாள் கிடச்சிரும். சரியா? ஆனால் அந்த கம்பெனி அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணுமா, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணுமா இல்லையா? நாங்கள் செய்யணும்ல, கண்டிப்பாக செய்வோம். இனிவரும் காலங்களில் வித்ட்ராவல் ரிக்வஸ்ட் எஸ்பிஓவில் அந்த டைமிங்னா அந்த டைமிங் மட்டும்தான் கிரெடிட் ஆகும். ரைட்? அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதுக்கு தேவையான வேலைகளை யோசித்து முடிச்சாச்சு. நாம் செயல்படுத்த போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். டவுன்லைனர்ஸ்க்கு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ரீச் பண்ண முடியல, சொல்ல முடியல, அவங்க ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க, கேட்க மாட்டேன்றாங்கன்னா விட்டுருங்க, தேவையில்லை. ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் இங்கே எஸ்பிஓவில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். எஸ்பிஓ சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுறவங்க, அந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கிறவங்க மட்டும்தான். ஏன்னா இங்கே ஓடக்கூடியவங்களுக்கு மட்டும்தானே வழி கிடைக்கும். ரைட்? வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு எப்படி கிடைக்கும்? தேங்க்யூ.